உங்களை பார்த்து ஆவியானவர் எவ்வளவு சந்தோஷப்படுவார் தெரியுமா? You know how much the Holy Spirit will be happy about you. காரணம் நீங்கள் யாரும் அற்புதத்துக்காக வரல, அபிஷேகத்துக்காக வந்திருக்கிறீங்க. Because you are not here for a miracle but for anointing. அவர் தராம விட்டுருவாரா? Will he spare you? அவர் தராம விட்டுருவாரா? Will you leave you without it? அப்பா சமூகத்துல உங்களை வெறுமையாக்குங்க. Empty yourself in the presence அப்பா of God. சமூகத்துல உங்களை விட்டு கொடுங்க. Yield yourself in the presence of அந்த God. எசேக்கியேலுக்குள் வந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலே உங்களுக்குள்ளே The Holy Spirit which entered Ezekiel is today in you. ஆண்டவர் சமூகத்துல இடம் கொடுங்க. Give room for the Holy ஒரு Spirit. சில நிமிடங்கள், For another few ஒரு minutes. சில நிமிடங்கள் For another few நாம் ஒரு minutes. மனதோடு கேட்க போகிறோம். We are going to ask in one accord. கர்த்தாவே உம்முடைய ராஜ்யத்துல நானும் ஒரு பங்கு வைக்கணும் ஆண்டவரே. Lord, I should be a part of your kingdom, Lord. ஆமென். அநேகர் என்னை சுற்றி உலர்ந்து இருக்கிறாங்கப்பா. There are many dry around us, around me, Lord. ஹalleluya. என் பிள்ளை தாகத்துல சாகர பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு தள்ளி போன ஆகாரோடு கர்த்தர் பேசி, The Lord spoke to Hagar who said, I will not see my son dying out of thirst. ஊற்றை அவள் கண்ணுக்கு தான் காட்டி கொடுக்க. And the Lord showed that spring to our eyes. அவருடைய விருப்பம் என்ன தெரியுமா? Now what is his desire? இவ மூலமா அவன் தாகம் தீரணும். Through her his thirst should quench. ஆண்டவர் நினைச்சிருந்தா அவர் பிள்ளை இருக்கும் இடத்துல சத்தத்தை கேட்டாரே. If the Lord would have thought, he heard the voice of the child crying. ஆகார பார்க்காமலே அந்த விஷயத்தை டீல் பண்ணிருக்கலாம். He would have dealt even not even seeing Hagar. சில காரியத்தை கர்த்தர் நம் மூலமாய் தான் செய்ய விரும்புகிறார். But God does certain things only through us. ஆனா இது பலத்தினால முடியாது. It is impossible by our strength. அதுதான் சொன்னார், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து. That is why when the Holy Spirit comes upon you, you will receive power. ஆண்டவரே என்னை உயிர்ப்பியும். Lord, revive me, Lord. என் மூலமாய் அநேகர் உயிர்ப்பிக்கப்பட கிருபை செய்யும். Give me grace that many may be revived through me. ரெண்டு கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தி, Raise both your hands towards heaven. இயேசுவே என்னை நிரப்புங்கப்பா. Jesus, fill me, Lord. என்னை நிரப்புங்கப்பா. Fill me, Father. என்னை நிரப்புங்கப்பா. Fill me, Lord. அநேகர் உயிரடைவதற்கு ஏதுவாய் என்னை நிரப்புங்கப்பா. Fill me that many people may become alive. அநேகர் உயிரடைவதற்கு ஏதுவாய் என்னை நிரப்புங்கப்பா. Fill me that many may be alive. நிரப்புங்க ஆண்டவரே. Fill me, Lord. கேளுங்க கேளுங்க கேளுங்க, யாரையும் பார்க்காதீங்க. Don't look at others, ask God. விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க. இதோ நதியின் அளவு பெருகி உங்களை இழுத்து கொண்டு போகிறது. நதியின் அளவு பெருகி உங்களை இழுத்து கொண்டு போகிறது. The level of water is rising and breaking ரிபாலாமா you. தரகமா ஷெரே ஹண்டரோ லெப்டரோ ஹண்டரே